கிறிஸ்துவுக்கும் மிகவும் பிரியமான நேயரே, மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இருதயங்களை சுத்திகரிக்கும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய இருதயத்தின் நிலையை உணர்ந்து கொள்ள உதவி புரிவாராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவரின் உதவியோடு நாம் அநேக காரியங்களில் விடுதலை பெற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்து வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் எரேமியாவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே எரேமியா தனது வாழ்க்கையின் முதல் 5 ஆண்டுகளிலே கொடுத்த செய்திகளை தியானித்தோம். சுமார் 20 வயது மதிக்கத்தக்க வாலிபனான எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர இருந்த கடுமையான நியாய தீர்ப்பு காலங்களை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார். வாலிபனான யோசியா ராஜாவின் கட்டளைப்படி தேசத்தில் சீர்திருத்தம் நடைபெற்ற பொழுது தேவாலயம் சுத்தம் செய்யப்பட்டது. அப்பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அங்கே கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பின்னர் எரேமியா கொடுத்த செய்தியைத்தான் எரேமியா 7ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கிறோம். யோசியா ராஜா தன் மக்களை குறித்த அக்கறையோடு கூட செயல்பட்டார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இளைஞனான அவர் தேவனோடு கொண்டிருந்த தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகிறது. யோசியா ராஜாவும் எரேமியாவும் இளைஞர்களாய் இருந்தபடினாலும், கர்த்தர் மேல் இருவரும் உறுதியான பற்றுடையவர்களாய் இருந்தபடினாலும், இருவரும் நண்பர்களாய் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எரேமியாவின் தகப்பனான இல்க்கியா தான் தேவாலயத்திலே நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்தார். தேவாலயம் பூரணமாய் சுத்திகரிக்கப்பட்டு பழுது நீக்கப்பட்டு மக்கள் வந்து தேவனை ஆராதிக்க சிறப்பான முறையிலே ஆயத்தமாக்கப்பட்டது. இப்பொழுது எரேமியா கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே வந்த மக்களோடு பேசுகிறார். வாசிக்கிறேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த தீர்க்க தரிசனமும் 26ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனமும் ஒன்று போல இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஒன்று போல இருக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த செய்தியை கொடுக்கும் பொழுது எரேமியா தேவாலயத்தின் பிரகாரத்தினுள் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். மேலும் இந்த செய்தியை அவர் கொடுக்கும் பொழுது மற்றொரு ராஜா அங்கே இருக்கிறார். ஆனால் அவருடைய செய்தியின் கருத்து மாறவில்லை. சரி, இப்பொழுது தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டு விட்டது. கூட்டம் கூட்டமாய் இப்பொழுது அங்கே மக்கள் தேவாலயத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இப்படி ஆலயத்திற்கு திரும்பி வரும்பொழுது அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பி வருவதாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். இளம் தீர்க்கதரிசியான எரேமியா இதை கேட்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை அவர் கொடுக்கிறார். பாருங்கள், எரேமியா 7:3. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஜனங்கள் ஆலயத்திற்கு திரும்பினாலும் ஆலய வழிபாடுகளை மீண்டும் துவக்கினாலும் அவர்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. விக்கிரகங்களை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்ந்த அதே வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே வெளிப்படையான ஒரு சீர்திருத்தமே ஏற்பட்டது. எனவே இப்பொழுது ஜனங்களின் அணுகுமுறை எரேமியாவுக்கு மனபாரத்தை கொடுக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது குறித்து உண்டான சீர்திருத்தங்களை குறித்து மக்கள் அதிசயித்து பேசிக்கொள்கிறார்கள். ஆலயத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. பழுது நீக்கியவர்கள் மிகச் சிறப்பாக பணி செய்திருக்கிறார்கள் இல்லையா என்று அவர்கள் பேசியிருப்பார்கள். ஆலய கட்டிடத்தை குறித்து மக்களுக்கு உற்சாகம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஆலயத்திற்கு செல்வது எப்படி முற்காலத்தை போல இருக்கிறது என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆலயத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்களே ஒழிய உண்மையான மனதோடு அவர்கள் தேவனிடத்தில் திரும்பவில்லை. இதைத்தான் எரேமியா கவனித்தார். எனவேதான் அவர்களை பார்த்து, கர்த்தரின் ஆலயம்,
கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் என்று கூறினார். 2 நாளாகமும் 34, 35 அதிகாரங்களை இப்பொழுது நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் சரித்திரத்தில் அந்நாட்களிலே என்ன நடைபெற்றது என்பதை புரிந்து கொள்ள உதவியாயிருக்கும். அங்கே நடந்தது உண்மையில் அற்புதமானது. தேவாலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகத்தை இல்கியா சாப்பானிடத்திலே கொடுத்தார். சாப்பான் அதை அரசனின் முன் நின்று வாசித்தான். உடனே அரசன் யூதர்களின் மூப்பர்களையும் எருசலேமின் மூப்பர்களையும் அழைத்து அவர்களுக்கும் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்து காட்ட முடிவு செய்தான். அதன் பின் தேவனுடைய பாதையிலே நடப்போம் என்று அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எருசலேமிலே ஒரு பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 35 அதிகாரம் 18, 19 வசனங்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. தேவாலயத்தில் ஆராதனைகளும் பலிகளும் பண்டிகைகளும் மீண்டும் ஏற்படுத்தப்பட்டன. அவைகள் மிக அற்புதமாயிருந்தன. அப்படி என்றால் பிரச்சனை என்ன? அவர்கள் தங்கள் நடைமுறை வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. இதற்கு முன் வாழ்ந்தது போலவே வாழ்ந்தார்கள். யோசியா 10 கட்டளைகளை கவனித்து செயல்படவில்லை. அதன் பின் தேவன் மோசேக்கு கொடுத்த கற்பனைகளின்படி, அதாவது யாத்ராகமம் 21 முதல் 23 அதிகாரம் வரை உள்ள பகுதியைப் போல செயல்பட்டான். அந்த அதிகாரங்களிலே இஸ்ரவேல் மக்களின் அனுதின வாழ்க்கை குறித்தும் ஒருவரோடு ஒருவர் கொள்ள வேண்டிய உறவுகளை குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபசாரம் பண்ணி, பொய் ஆணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்திலே வந்து எத்தனை அருமையாக இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் தொடர்ந்து பாகாலை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். அன்று அவருடைய வாழ்க்கை தத்துவம் எப்படி இருந்தது என்றால், தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது ஓய்வு நாளிலே அங்கே வந்து சென்று விட்டால் போதும், அவர்களை தேவன் பாதுகாப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, மனிதன் உண்மையான இருதயத்தோடு தேவனிடத்திலே திரும்பும் பொழுது நிச்சயம் அவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஆனால் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே உண்மையில்லாத ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். தேவாலயம் சீர்படுத்தப்படுவதற்கு பணம் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது மட்டும் போதும் என்று பலர் நம்பியிருந்தார்கள். இன்றும் இது எத்தனை உண்மை இல்லையா? பல திருச்சபைகள் தங்கள் ஆலயங்களை பெரிதாக்குகிறார்கள். 2 ஆராதனை, 3 ஆராதனை என்று நடத்தப்படுகிறது. ஆனால் அப்படி ஆராதனைக்கு வரும் மக்களிலே பெரும்பான்மையான மக்கள் இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஆலய கட்டுமானங்களுக்கு, கோபுர கட்டுமானங்களுக்கு என்று உற்சாகமாய் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அது போதும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து தங்கள் பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கை மட்டும் அவரை பிரியப்படுத்தாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். பாவ வழிகளை விட்டு நாம் பூரணமாய் கர்த்தரண்டை சேர விரும்புகிறார். இந்த சத்தியத்தை தான் எரேமியாவும் அன்றைக்கு அங்கே எடுத்து சொன்னார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவின் காலத்திற்கு பல 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தைகளை சொல்லித்தான் தேவாலயத்தை சுத்திகரித்தார். எரேமியாவின் காலத்திலே வாரம் முழுவதும் தங்கள் சகோதரர்களை கொள்ளையிட்டவர்கள் ஓய்வு நாளிலே தேவ ஆலயத்திற்கு வந்தார்கள். அவர்கள் வியாபார பழக்க வழக்கங்களிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் மற்றவர்களோடு கொண்ட உறவுகளிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் என்று பல கூட்டங்களை ஒழுங்கு செய்வதிலே பலர் இன்றைக்கு உற்சாகமடைகிறார்கள்.
பல நேரங்களிலே இந்த உற்சாகத்தை பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் என்று தவறுதலாகவும் புரிந்து கொள்கிறார்கள். உண்மையான வாழ்க்கையிலே மாற்றமில்லை என்றால் எந்த நிகழ்ச்சியும் எழுப்புதல் என்று கூற முடியாது. இங்கிலாந்து தேசத்திலே போதகர் ஜான் வெஸ்லி அவர்களின் ஊழியத்தினாலே பலருடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. மதுபான கடைகள் மூடப்பட்டன. தொழிற்சாலைகளிலே சுற்றுப்புற சூழல் மாற்றமடைந்தது. தொழிற்சாலைகளிலே சிறுவர் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அது உண்மையான ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலாக மாறி தனி மனிதர்களின் இருதயங்களிலேயும் மாற்றம் கொடுத்தது. இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எழுப்புதல் நம் பகுதியிலே உண்டாக வேண்டும். சமுதாய சீர்திருத்தம் என்று கொண்டு வரப்படும் திட்டங்களின் மூலம் பணம் கொள்ளையிடப்படுகிறது. தனிமையிலே நின்று உள்ளம் முடைக்கும் செய்தியை எரேமியா கொடுத்து கொண்டிருந்தாலும் மிகச் சிலரே உண்மையாய் மனம் திரும்பினார்கள். சரி பாருங்கள், எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? எரேமியாவே, அவர்கள் மனம் திரும்பும் வரை நீ அவர்களுக்காக ஜெபிக்காதே என்கிறார். இது பயங்கரமான ஒரு வசனம். மக்கள் தேவனை விட்டு வெகு தூரமானவர்களாய் இருக்கிறார்கள். உண்மையாய் அவர்கள் கர்த்தரை நோக்கி திரும்பாத வரை அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. பல நேரங்களிலே மக்கள் ஊழியர்களின் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒருமுறை சபையில் உள்ள ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார். போதகர் அவரை பார்த்து ஜெபிக்க சென்றார். அப்பொழுது அருகில் இருந்த மற்றும் ஒருவர், ஐயா எனக்காகவும் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தான் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றும் கூறினார். ஆனால் அந்த போதகர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா என்று தான் கேட்டார். மேலும் அப்படி நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்காக நான் ஜெபிப்பதை கர்த்தர் கேட்டு உங்களை நிச்சயமாய் குணமாக்குவார். அதுவரை உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஜெபிக்க முடியும் என்று கூறினார். பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்ந்து வியாபாரத்திலே தவறான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும் பல வியாபாரிகள் கடவுள் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஊழியர்களை எதிர்பார்க்கிறார்கள். இப்படி கடவுள் சிலரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் உண்மையாகவே அப்படிப்பட்டவர்களின் ரட்சிப்பிற்காக இன்னும் அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அன்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன செய்தி அதுதான். நீ தேவாலயத்திலே நின்று கொண்டு இந்த மக்கள் சிறையிருப்பிற்குள்ளே செல்லக்கூடாது என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், என்னிடமாய் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய். மேலும் அவர்களுக்கு நீ என் செய்தியை சொல்கிறாய், அதுதான் மிக மிக முக்கியமானது, நீ செய்ய வேண்டியது அதுவே என்று கூறினார். பிரியமானவர்களே, ஓய்வு நாளன்று ஆலயத்திலே செய்யப்படும் சடங்காச்சாரங்களிலே தேவன் ஆர்வம் கொள்கிறவர் அல்ல. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கை முறை நடைமுறையிலே எப்படி உங்கள் ஒழுக்கம் இருக்கிறது என்பதே முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்க வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே அவனை பார்ப்பதை விட்டுவிட்டு வாரத்து நாட்களிலே அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். மீண்டும் கர்த்தர் இங்கே ஜனங்களுக்கு சொல்வது, நீங்கள் கீழ்ப்படுவதற்கு பதிலாக ஆலயத்திற்கு வருவதனால் எந்த பயனும் இல்லை. இன்றும் சிலர் ஆராதனைக்கு செல்லும் பொழுது மற்றவர்கள் என்ன உடை உடுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்க செல்கிறார்கள். இன்னும் சிலர் ஆலயத்தில் சென்றுதான் சற்று நித்திரை செய்கிறார்கள். இன்னும் சிலர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதுதான் ஒருவரை குறித்து மற்றும் ஒருவரிடத்தில் குறைவாய் பேசுகிறார்கள். நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் நோக்கம் என்ன? அன்று தேவாலயத்துக்கு சென்ற பலர் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தது போலவே இன்றும் பலருடைய வாழ்க்கை சாட்சி இல்லாமல் இருக்கிறது. தொடர்ந்து கவனிங்கள். எரேமியா 7:26-27 வசனங்கள். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி
தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். இந்த அளவு எரேமியா பேசினாலும் எவருமே நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று முன் வரவில்லை. எரேமியாவின் சத்தம் கேட்கப்படாமல் போயிற்று. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. தேவன் கொடுக்கும் வார்த்தை ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாக வேண்டும். அதற்கு எந்த மறு உத்தரவும் பதிலும் இல்லை என்றாலும் எரேமியா தன்னுடைய பணியை செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்டு எத்தனை பேர் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதை குறித்தும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதை குறித்தும் கர்த்தருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். சரி, கவனிங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களில் புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். இங்கே தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததி என்று அவர்களை குறிப்பிடுகிறார். நியாய தீர்ப்பு எருசலேமை நோக்கி வருகிறது. வசனம் 31. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னாம் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. இன்னும் பள்ளத்தாக்கிலே அவர்கள் கட்டிய மேடைகளிலே நிறுத்தப்பட்டிருந்த மோளேக்கின் வெண்கல சிலை இருந்தது. அந்த சிலை அக்னியினாலே சூடேற்றப்பட்டிருக்கும் பொழுது அதன் கரங்களிலே தங்கள் குழந்தைகளை பலி கொடுத்தார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் கூறுவதை பார்க்கும் பொழுது, அப்படி சிறு பிள்ளைகளை பலி கொடுத்த சிலர் கர்த்தர் தங்களுக்கு அதை கட்டளையிட்டார் என்றும் கூறியது போல தெரிகிறது. அருமையானவர்களே, இன்றும் எத்தனை ஆலயங்களிலே கர்த்தர் கட்டளையிடாத எத்தனை காரியங்களை சடங்காச்சாரமாய் செய்து நேரத்தையும் பணத்தையும் தங்கள் பலனையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் கட்டளையிடாத எந்த பழக்க வழக்கங்களுக்கும் உங்கள் திருச்சபையிலும் நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக உங்கள் செல்வத்தை நீங்கள் இழக்க தேவையில்லை. தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்திலேயும் எரேமியா கர்த்தருடைய ஆலய வாசலிலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானம் ஏது? அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். இன்று நம் தேசத்திலேயும் இந்த பாவம் பெருகி வருகிறது. ஒரு காலத்தில் கர்த்தருடைய வசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே இன்று அவை கொடுக்கப்பட முடியவில்லை. இன்று நமது மனநிலை எப்படி இருக்கிறது? பணநிலை சரியாயிருந்தால் எல்லாவற்றிலையும் சரியாயிருக்கிறோம். ஆனால் ஒரு சிலரே பண நிலைமை நன்றாயிருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாம் சரியில்லை என்ற உணர்வுக்குள் வர துவங்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமோ அல்லது திருச்சபையோ அல்லது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோ உள்ளிருந்து தான் வெளிப்புறமாக சிதைந்து கொண்டிருக்கிறது அல்லது கெட்டு போய் கொண்டிருக்கிறது. வெளிப்புறம் என்ன நடைபெறுகிறது என்பது அத்தனை முக்கியமானது அல்ல. ஆனால் நம் இருதயத்தின் உட்புறத்திலே என்ன நடக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. எரேமியா எத்தனை ஆழமாக தன் ஜனங்களின் உணர்வுகளுக்குள் போய்விட்டார் என்பதை கவனியுங்கள். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? அவர்கள் மனம் திரும்புவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் கர்த்தர் செய்திருந்தாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். தொடர்ந்து தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை எரேமியா பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். கனிவாய் கர்த்தர் கொடுக்கும் அழைப்பை மக்கள் நிராகரிப்பதை பார்த்து எரேமியா வேதனைப்படுகிறார். இன்றைய வேதாராய்ச்சி செய்தியை கவனித்த
உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடாத ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உலக ஆசீர்வாதங்கள் இருப்பதால் என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாய் இருக்கிறது என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது நம் வாழ்க்கையின் உள்ளிருந்து வெளிநோக்கி சிதைந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நாம் கவனிக்காமல் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எரேமியா தீர்க்கதரிசனி எத்தனை முறை ஆண்டவரே மக்களோடு பேசினாலும் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் இல்லாதது போல எத்தனையோ முறை வசனங்களை கேட்டும் நாங்களும் மனம் திரும்பாமல் இருப்போம் என்றால் தயவாய் எங்களை நீர் மன்னியும். தொடர்ந்து உம்முடைய தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. தெளிவாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்களை ஒப்புக் கொடுக்கவும் தூய ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? ஆப்ஷன் ஏ, கர்த்தரை அறிந்து உணர்ந்து இருப்பதை குறித்து. ஆப்ஷன் பி, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதை குறித்து. ஆப்ஷன் சி, கற்பனைகளை கை கொள்ளுவதை குறித்து. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தேவனை அதிகமாக நேசிக்கும் நேயரே, இன்றும் இந்த தியான பகுதியில் தேவன் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உணர்த்தி இருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். இன்று நாம் தியானித்த பகுதியில் 2 காரியங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டது. ஒன்று வெளிப்படையான அலங்கார ஆராதனை, மற்றும் ஒன்று உள்ளான மனம் திரும்புதல். இஸ்ரவேல் ஜனங்கள் போல நாமும் ஆலயத்திற்கு செல்வது, கொடுப்பது மூலம் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைத்தால் அது ஒரு தவறான எண்ணம். தேவன் தேடுவது நறுங்குண்ட இருதயம்தான். உலக கவலைகளினால் அல்ல, நம்முடைய பாவத்தை குறித்த வேதனையினால் உடைவது. அப்படிப்பட்ட இருதயம் கொண்டு தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்விலே, சபைகளிலே, தேசத்திலே செய்ய முடியும். சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் போதகர்கள் எழும்ப ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22.